திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இறையருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி. இலக்கியச் செம்மல், ஆன்மீகத் திலகம், சொல்லின் செல்வி என்ற சிறப்பு பெயர்களாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. சொற்பொழிவாளர், எழுத்தாளர். இவ்வளவு சிறப்பினை பெறுவதற்கு காரணம் நிச்சயமாக சிவனருள் தாங்க. இன்றைக்கு நாம் இந்த காணொளி வழியாக பகிர்ந்து கொள்ள இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நாடெங்கிலும் சனாதனம் என்ற ஒரு சொல்லும், அந்த சொல்லின் காரணமாக பல புரட்சிகளும் கிளர்ச்சிகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. முதலில் சனாதனம் என்ற அந்த சொல்லானது வடமொழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தமிழில் நாம் எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சனாதனம் என்பது தர்மத்தை குறிக்கக்கூடியது. தர்மம் என்றால் என்ன? அடிப்படையில் தர்மம் என்றால் தனி மனித ஒழுக்கம், பெண்களை மதித்தல், வயோதிகர்களை, நோயாளிகளை, குழந்தைகளை எல்லாம் பராமரிப்பது, அரவணைப்பது, பிறர் மனம் புண்பட பேசாமல் இருப்பது, எல்லோருக்கும் முடிந்த அளவில் உதவி செய்வது. இதெல்லாம் சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடியது, இருக்க வேண்டியது. இதுதான் சனாதனம். அதையும் மீறி என்ன அப்படின்னா, தெய்வ பக்தி உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், வழிபாடுகள், இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழிமுறைகள், இதையெல்லாம் நம்ம வாழ்வியலில் மேற்கொள்வது, இது எல்லாம் சேர்ந்தது தான் சனாதனம் என்பது. ஆனால் என்ன அப்படின்னா, சாமி கும்பிட்றவங்கெல்லாம் சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள், அதை எதிர்க்கிறவர்கள்லாம் சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அதனை இறையருள் என்ற எனது சேனல் வழியாக எனக்கு அறிந்த சிற்றறிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொளியை நான் பதிவிடுறேன். அந்த வகையில் பார்க்குறப்போ, இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது அரசியலுக்கு மிக முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா, இது இந்து மதத்திற்கு மட்டும் குறிக்கப்படுவது அல்ல. சொல் வேணுமானால் சனாதனம் என்பது இந்துக்களுக்கு உரியது என்று சொல்லலாமே தவிர, நான் மேற்சொன்ன நல்ல ஒழுக்கம், பழக்கம் எல்லாமே எல்லா மதத்தினருக்கும் சமயத்திற்கும் வேண்டிய ஒன்று. அப்போது சனாதனம் என்பது இந்துக்களுக்கு மட்டும் அல்ல, சனாதனம் என்பது எல்லாவற்றிற்கும் வேண்டிய ஒரு செயல்பாடு. அதை விடுத்து இந்துக்களுக்குரியது என்று நாம் சொல்லிக்கொண்டோம். இந்து என்று சொன்னால், அதாவது இந்துக்கள் என்று சொன்னால் அறுவகை சமயத்தினை பின்பற்றுபவர்கள். அதாவது முருகனை வணங்குபவர்கள் கௌமாரர்கள், கணபதியை வணங்குபவர்கள் காணாபத்தியர்கள், சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர்கள், வைணவம் விஷ்ணுவை வணங்குபவர்கள் வைணவர்கள் என்றும், சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள், சூரியனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் சௌராஷ்டிரர்கள். இது எல்லாமே இந்த கடவுளை மட்டும்தான் என்று நாம் பின்பற்றுவது இல்லை. ஏன்னா இந்துக்கள் என்று சொன்னாலே இந்த அறுவகை சமயத்தில் இருக்கின்ற அத்தனை கடவுள்களையும் நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அதில் நமக்கு எது முதன்மையானது, முக்கியமானது என்று அவரவர் முடிவெடுத்து கொண்டு பின் செல்கிறோம் இல்லையா? ஆக இதுதான் இந்து மதம். இந்து மதத்திற்கு மட்டும்தான் இந்த சனாதனம் என்று நினைப்பதே முதலில் தவறான ஒன்று. ஏனென்றால் எந்த மதத்திலும், கீதையிலோ அல்லது பைபிளிலோ அல்லது குரானிலோ, இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இல்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி நூல் இருக்கும் நெறிமுறைப்படுத்துவதற்காக. எந்த நூலிலும் களவு செய்வதோ, பெண்ணை கொடுமைப்படுத்துவதோ, வன்கொடுமை செய்வதோ, திருடுவது, பொய் சொல்லுவது, மதுவுக்கு அடிமையாவது, இது எல்லாமே சரி என்று எந்த நூலும் சொல்லவில்லை. வழி நடத்துவதற்கான புனித நூல்கள் எதுவும் சொல்லவில்லை. அப்போது இதையெல்லாம் செய்யாமல் இருப்பவர்கள் யாரோ அவங்க எல்லாம் சனாதனத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்று தான் பொருளாகிறது. அப்போது இந்துக்களுக்கு மட்டும் என்று நினைத்து கொண்டு சாமி கும்பிடுவதை தவறு என்று, அதாவது ஆன்மீகவாதிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று அதை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பேசுகிறது சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லுவது ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு உரியது அல்ல. நான் இங்கே இந்த என்னுடைய காணொளி வழியாக அரசியலை இங்கே புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒரு சாதாரண குடிமகளாக ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் எனக்கும் பங்குண்டு என்பதைத்தான் நான் முன்னிறுத்துகிறேனே தவிர, எந்த கட்சியினரையும் ஆட்சியினரையும்
நான் குறிப்பிட்டோ ஏற்றியோ தாழ்த்தியோ நான் பேசவில்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வகையில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். உங்கள் இதுக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஆக இந்த அறுவகை சமயத்தை தவிர ஏனைய சமயத்தவருமே இதை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அதாவது சனாதனத்தை, தர்மத்தை. தர்மம் செய்வதை வந்து எந்த சமயமோ மதமும் தள்ளி வைப்பது கிடையாது. தர்மம் என்பது அன்பின் அடிப்படை. அதை முதன்மையாக சொல்லக்கூடிய சமயம் வந்து சைவ சமயம். ஏன்னா அன்பே சிவம் என்பது தான் இறைவனுடைய தாத்பரியம். அப்போது இந்த இதை வந்து நம்ம எங்கே இருந்து பார்க்கலாம் அப்படின்னா, இது ஆண்டாண்டு காலமாக சனாதன தர்மம் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த பிராமணர்கள் கொண்டு வந்தது, இன்னும் வந்து அப்படி கூட சொல்லக்கூடாது, ஆரியர்களுடையது, வடக்கிலிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். ராஜராஜ சோழன் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், ஆரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. வரலாற்றை புரட்டி பார்க்குற போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வடநாட்டிலிருந்து வந்த கைபர், போலண்ட், கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆரியர்களுக்கு ராஜராஜ சோழன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவன் என்ன பண்ணுறான், அவங்கள கொண்டு வந்து இந்த சமஸ்கிருதத்திற்குரிய வடமொழிக்குரிய ஸ்லோகங்கள், தோத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, பாடல்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவற்றையெல்லாம் தமிழர்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அவர்கள் தான் பிராமணர்களாக இங்கே மாறுகிறார்கள் ராஜராஜ சோழன் காலத்தில். நம்ம முழுமையாக என்ன பண்ணிடுறோம், அவன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு உதாரணமாக இப்போது எப்படி இஸ்லாமியர்களாக மாறியவர், இஸ்லாமை பின்பற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் எங்கேருந்து பின்பற்றினார்கள், இந்துக்களாக இருந்து இஸ்லாமானவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அதே போல் தான் நமக்கு வந்து நிறைய பிரிவு இருக்குது கிறித்துவர்கள் இல்லையா? அப்போ அடிப்படை பார்க்குற போது அவங்க எல்லாருமே இந்துக்களாக இருந்து மாறியவர்கள் தான் கிறித்துவர்கள். யாரும் இங்கே வந்து பிறக்கும் பொழுதே வந்தது கிடையாது. ஏன் அப்படி நம்ம அதை முக்கியமாக எடுத்துக்கலாம் குறிப்பு அப்படின்னு சொன்னால், இது ஆண்டாண்டு காலமாக ஏன் வந்து மன்னராட்சி காலத்திலலாம் கிறித்துவர்களாக எங்கே போனாங்க, இஸ்லாமியர்களாக எங்கே போனாங்க அப்படின்னா பார்த்தா, அந்த காலகட்டத்தில் இந்து நாடு இது. இந்தியா என்பதும் இந்துக்கள் வசிக்கக்கூடியது. தமிழகம் என்பது தொன்மையான மொழியும் நிலமும் ஆகும் தமிழகம் இல்லையா? இதற்கு நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, நான் அறிந்த வகையில் சைவத்திலே 2 நாயன்மார்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அதாவது நால்வர்கள் என்று நாம் சொல்லுவது ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மேலும் மாணிக்கவாசகர். இது நால்வர். 63 என்று சொல்லுகிற போது அவர்கள் நிறைய சிவனுக்கு கைங்கரியங்கள் செய்து இறைவனடி சேர்ந்தவர்கள். அவர்களை நம்ம இங்கே கணக்கில் கொண்டு வர வேண்டியது இல்லை. ஏன்னா நாயன்மார்கள் என்று சொன்னால் சொல்லலாமே தவிர, இந்த நால்வர்களில் 2 மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களாக என்ன அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 2 யாருனாக்க ஞானசம்பந்தரும் நம்ம அப்பர் சுவாமிகளும், அதாவது திருநாவுக்கரசரும். ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவங்க 2 பேர் காலத்தில் வந்து அதிகமாக சமண மதம் புகுத்தப்பட்டது. அதனால் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், சைவம் வளரக்கூடாது என்று. இங்கே சைவம் வளரக்கூடாது என்று சமணர்கள் வந்தது போல மொத்தமாக இந்துக்கள் வளரக்கூடாது என்று பிற மதத்தினர்கள் நம்மளை சாடுகிறார்கள். அல்லது பிற மதத்தினர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம வந்து தள்ளி வைக்க நினைக்கிறாங்க. சனாதன தர்மம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுவது மக்களின் கூக்குரலாக சில இடங்களில் கூட ஒலிக்கிறது. நாம் வந்து இதை யார் சொன்னால், எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வலியுறுத்த விரும்பவில்லை. எல்லோருக்குமே தெரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆண்டாண்டு காலமாக இந்த சனாதன தர்மம் உலகம் தோன்றியதிலிருந்து இருக்கிறது. என்ன காரணம் நான் அப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த வழிமுறைகள் தான். நல்ல ஒழுக்கங்களை, நல்ல சிந்தனையை, நற்செய்திகளை கடைபிடிப்பவர்களும் அது வைத்து சமுதாயத்தை சீர்படுத்துவர்கள் எல்லாருமே வந்து சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள். அது எந்த மதத்தினர், ஜாதியினர், இனத்தினர் இருந்தாலும் சனாதனம் என்பது அதுதான். அதே சமயம் என்ன அப்படின்னா, நம்ம அதை பின்பற்றுபவர்களும் அதை வழிமுறைப்படுத்துபவர்களும் இந்துக்களாக மட்டும் இருக்கிறது கிடையாது. எல்லா மதத்தினரும் அதை பின்பற்றக்கூடியவர்கள். முகமது நபியோ இயேசு கிறிஸ்துவோ இந்த கெட்டதை செய்யுங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்ல, அவங்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. புத்தரும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. புலால் உண்ணாமை, ஜீவகாரணியம் அப்படிங்கிறலாம் எல்லாத்துலேயுமே இருக்குது. சமணர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து அவங்க நடந்து போகும்போதே மயில் பீலியை வைத்து தரையை துடைத்து கொண்டே போவார்கள். ஏன்னா சிறு புழு பூச்சி கூட நம்ம மிதித்து விடக்கூடாது என்று இருந்தவர்கள் தான் சமணர்கள். ஆனால் அன்பே சிவம் என்று சொன்ன சைவர்களுக்கும் அவர்களுக்கும் பிடிக்காது. எப்போது
சம்பந்தர் காலத்திலும் சரி, நாவுக்கரசர் காலத்திலும் சரி, அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே 7ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நாம் வந்து இங்கே நினைவு கொள்ளலாம். எந்த வகையில் அப்படின்னாக்கா, திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம், இப்போ வேதாரண்யம் சொல்கிறோம் இல்லையா, அந்த திருமறைக்காட்டிலே என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்பர் சுவாமியும் சம்பந்தரும் அங்கே போய் மரக்கதவம் என்று சொல்லக்கூடிய கதவை தேவாரம் பாடிய திறக்க வைக்கிறார்கள். இது அந்த திருமறை காட்டின் சிறப்புக்காக சொல்ல வேண்டிய நிகழ்வு. அந்த நேரத்தில் மதுரையிலிருந்து குலச்சிறை நாயனார் என்ற முதன் மந்திரியும் மங்கையர்க்கரசியார் என்று சொல்லக்கூடிய மகாராணியும் ஞானசம்பந்தரை அழைத்து வரச் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போது ஆட்சியில் இருந்த பூன்பாண்டியன் என்ற மன்னன், அதாவது சுந்தரபாண்டியன், சௌந்தரபாண்டியன் என்றெல்லாம் சிறப்பு பேர் உள்ளவன் பூன்பாண்டியன் என்ற மன்னன் சைவர்களை விடுத்து சமணத்தை ஆதரிக்கிறான். அந்த ஆதரித்ததன் காரணமாக சைவம் மங்குகிறது, சமணம் ஓங்குகிறது. சைவ மகளாக சோழ நாட்டில் பிறந்த பூம்புகார் பகுதியில் பிறந்தவள் தான் மங்கையர்க்கரசியார். அவள் வந்து பாண்டிய நாட்டிற்கு திருமணம் செய்து கொண்டு சென்ற பிறகு அங்கே சைவம் மங்குவது அந்த அம்மாவுக்கு பிடிக்கலை. ஆனால் மன்னரை எதிர்க்க முடியலை. ஏன்னா மன்னர் வழி தான் மக்கள் வழின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, குலச்சிறை நாயனாரோடு கலந்து ஆலோசித்து ஞானசம்பந்தர் வந்தால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஞானசம்பந்தர் வேதாரணத்தில் இருக்கிற பொழுது, திருமறைக்காட்டில் இருக்கிற போது அழைப்பு விடுகிறார்கள். அந்த அழைப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று ஞானசம்பந்தரை நாவுக்கரசர் சொல்கிறாரு. அப்போது அந்த நாவுக்கரசர் சொன்னதை தடுத்துட்டு வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடிட்டு கிளம்பிடுவார் ஞானசம்பந்தர். என்ன அப்படின்னாக்கா, நாளும் கோளும் நம்ம பார்க்க வேணாம், ஈசனே நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ எல்லோரும் பின்பற்றுறோம். அது இன்னொரு கதை, அதை விட்டுருவோம். இவர் கிளம்பி அங்கே போகிறப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிங்க. இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நினைவுபடுத்த தான் இந்த பதிவை நான் போடுறேன். என்ன பண்ணுறாரு, அவர் போகிறாரு, மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து வணங்குறாரு. இதுதான் மங்கையர்க்கரசியார் வணங்கிய இடமாலாம் கேட்டு அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு, ஈசனை வணங்குகிறாரு. நேராக ஒரு மடத்தை கொடுக்குறார்கள் அவருக்கு தங்குவதற்காக. அந்த மடத்தில் போய் தங்கியிருக்கிறாரு. அவர் தங்குகிற நேரம் சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்தது அறிந்து கொண்டு அவரை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மந்திரங்களை ஒரு உருவாக்கி அந்த மந்திர சக்தியாலே தூரத்திலிருந்து என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ டெலிபதின்னு சொல்கிறோம்ல, அது போல் அது மாதிரி அனுப்புகிறாங்க. அந்த மந்திர சக்தியானது ஞானசம்பந்தர் தங்கியிருந்த இடத்திலே பலிக்கவில்லை. காரணம் என்னென்னா, அங்கே வந்து மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தேவார பாடல்கள் அங்கே ஒலித்து கொண்டிருப்பதனால் சமணர்களுடைய சக்தி அங்கே அளிக்கப்படுகிறது. தீயானது அவரை போய் சாடாமல் இருக்கிற போது ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய். கொழுஞ்சுடர் தீ, சமணர்கள் அனுப்பிய கொழும் சுடர் தீயானது பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக அப்படின்னு ஒரு பதிகத்தை துவங்கி 10 பாடல்கள் 11வது திருக்கடைக்காப்பெல்லாம் பாடியிருக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய இந்த சொல்லுக்கு இணங்கி அந்த தீயானது திரும்பி சென்று நம்ம கூன்பாண்டியனை சாடுகிறது. அப்போ அவனுக்கு கடுமையான வெப்பு நோய் வருது. அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்காக மங்கையர்க்கரசியார் வந்து சைவத்தை ஓங்க செய்ய வேண்டும் அழைத்த ஞானசம்பந்தரை அழைத்து வெப்பு நோயை தீர்க்கும்படி கேட்கிறார். அதே சமயம் வந்து சமணர்களும் அங்கே ஓங்கி இருந்ததனால் அவர்களும் வந்து வெப்பு நோயை தீர்ப்பதற்காக வர்றாங்க. வழக்கமாக இடதுபுறம் சீக்கிரமே குணமாயிரும் என்பதனால் எல்லோருக்குமே சமணர்கள் அந்த பகுதியையும் வலது பக்கத்தை சம்பந்தருக்கும் கொடுக்குறாங்க. எது, இந்த மன்னனுடைய உடலில். வெப்பு நோய் என்றால் எப்படி இருக்குது தெரியுங்களா? வாழை இலையில் மன்னனை கிடத்துகிற போது அந்த வாழை இலையானது கருகி விடுகிறது. பக்கத்தில் இருந்த எல்லோருக்கும் உஷ்ணம் தாக்குகிற அளவிற்கு ஒரு வெப்பு நோய் அவனை தாக்கி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, மந்திரம் ஒழிக்க மந்திர நீரை தெளிக்கிறார்கள் சமணர்கள். அப்பொழுது அந்த மந்திர நீரானது உடலில் பட்டவுடன் வெப்பம் அதிகமாகிறது அவனுக்கு. ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு, திருநீரை எடுத்து மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சுந்தரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துயர் துடைப்பது நீர்,
செந்துருவமாய் மங்கை திரு ஆலவாயம் திருநீரே அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடி அந்த நோயை தீர்க்கிறாரு. இதில் என்ன நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சனாதனம் என்பது அன்றைக்கு இருந்ததன் காரணமாகத்தான், அதாவது நல்லது செய்யணுன்ற ஞானசம்பந்தர் போனார் இல்லையா, ஞானசம்பந்தரை எதிர்த்து சைவத்தை ஒழிக்க வேண்டும் என்று தான் சமணர்கள் அங்கே சென்றார்கள் என்பது குறிப்பு இருக்கிறது. அதன் பிறகு தான் அவங்க எல்லாருமே கழுவேற்றப்படுகிறார்கள். கழுவு ஏறியது அவங்களா சபதம் செய்து ஏறிக்கொண்டார்கள் தவிர ஞானசம்பந்தர் அவர்களை ஏற்றவில்லை. அதுக்கு ஒரு புது கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதை இப்போ நமக்கு வேண்டாம். என்ன அப்படின்னா, இதிலிருந்து சனாதனம் என்பது ஆதி காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது, அது எல்லா சமயத்தவருக்கும் மதத்தினருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. மேலும் என்ன அப்படின்னா, சமணர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டவர் நாவுக்கரசர் ஐயா. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் சமணத்தில் இருந்து சைவத்திற்கு வர வேண்டும் என்று அவருடைய தமக்கையார் திலகவதி அம்மை என்ன பண்ணுறாங்க, திருவதிகை வீரட்டான தலம் என்ற இடத்துல போய் ஒரு நாள் 2 நாள்லங்க கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக விளக்கிட்டு அதிகாலையில் வணங்குறாங்க. அப்படி வணங்கியதற்காக திருவுளம் கொண்டு இறைவன் என்ன திருவுளம் சொல்கிறார் அப்படின்னாக்கா, உன்னுடைய சகோதரன் மீண்டும் சைவத்திற்கு வருவான், அவனுக்கு சூளை நோயை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சூளை நோய் என்று கிட்டத்தட்ட அதுவும் விப்பு நோய் தான். சூளை நோய் என்று சொல்லக்கூடிய நோயினை கொடுத்து சமணத்தில் இருந்த நாவுக்கரசரை சைவத்திற்கு வரவழைக்கிறார் சிவபெருமான். இங்கே என்ன அப்படின்னா, அந்த நோய் தாக்கியவுடன் முதல்ல ஒரு ஆளை அனுப்பி விடுறாரு. நாகைப்பட்டினத்தில் இருந்து ஒரு சூடாமணி என்று சொல்லக்கூடிய சமண மத தலைவர்கள் சமணர்கள் அதிகமாக இருந்த இடத்தில் தர்மசேனர் என்ற பட்டத்துடன் அங்கு தலைமையேற்றிருந்த நாவுக்கரசர் இயற்பெயர் மருநீக்கியார். அங்கே போன பிறகு அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டம் கிடைக்குது. அந்தளவுக்கு சமணத்தில் மூழ்கி இருந்தவர் மீண்டும் சைவத்திற்கு வருகிறார் சூளை நோய் தாக்கிய பிறகு. அதற்காக முதலில் ஆளை அனுப்புகிற பொழுது அவங்க அக்கா உடன்பட மாட்டேன்ட்டாங்க. எதுக்குன்னா, எங்கள் அக்காவை அழைச்சிட்டு வாங்க, இந்த நோய் திக்க அவங்க தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடன்படாமல் இருக்க அவரே கிளம்பி வர்றாரு. அவங்க கிட்டத்தில் அவங்க காலில் விழுக போகிறப்போ, அதாவது சமணத்தில் இருந்து இங்கே வந்தவன் அப்படிங்கிற வேதனையில் அந்த அம்மா தொடாமலே எழுந்திருக்க சொல்லி அழைச்சிட்டு போய் இந்த திருவதிகை வீரட்டனத்தில் திருநீர் பூசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வரலாறுங்கிறது வேறு. எப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பேரே வருது. என்னை பாடு, எனக்கு இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்ல கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடுறார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்ற நாமம் மண்ணுக என்று இறைவன் அந்த பெயரை கொடுத்தாரு அப்படின்றது வரலாறு இருக்கிறது. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அப்போது சமணத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் யார்? நாவுக்கரசர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சமணர்கள் அதிகமாக இருந்து பின்பற்றி கொண்டிருந்த மன்னன் பல்லவ நாடு, தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுர பகுதியாண்ட பல்லவர்களில் நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறப்ப தான் இவர் அங்கே மாதிரி சைவத்துக்கு வந்த காலகட்டம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே சமணர்கள்லாம் போய் அந்த மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, இது போல் அவன் மாறிட்டான், அது நல்லதில்லை, அவனை அழைச்சி நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறச்ச இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களே ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சமணர்கள்ட்ட. சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, 4 வகை துன்பத்தை கொடுக்குறாங்க. நிறைய பதிவுகளில், காணொளிகளில், புத்தகங்களில், உரையாடல் சொன்னதிலெல்லாம் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இதை நாம் நினைவு கொள்வது சிறப்பு என்பதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த உரையை நான் காணொளியை பதிவிட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அவருக்கு 4 வகையான துன்பம் கொடுக்குறாங்க. 1 விஷத்தை கொடுக்குறாங்க. அவர் அப்போது பதிகத்தை பாடி அந்த விஷத்திலிருந்து திரும்பி வந்துடுறாரு. யானை காலில் வச்சு இடற விடுறாங்க. அப்போது ஒரு பதிகத்தை பாடி யானை பின்வாங்கி போயிடுறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3வதாக சுண்ணாம்பு சூளையில் வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ மாசில் வீணையும் என்ற பதிகத்தை பாடி தான் நான் அங்கே இருந்த வெப்பு தெரியாமல் இருக்கிற எப்படி தான் எனக்கு அந்த சூளையானது இருந்தது என்று அதனுடைய சூழ்நிலையை அவர் வெளியில் பாடுறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ நீரும் மூசு வண்டரை போலவே ஈசனெந்தன் இணையடி நிழலே அப்படிங்கிறாரு. அப்படி பாடி வெளியில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, வடத்தலின்னு ஒரு இடம் இருக்குது. 4லையும் அவர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வடத்தலின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு, காவிரி கரையில் போயிட்டு ஒரு சிவன் கோவிலை சமணர்கள் ஒரு செவரெடுத்து அடைச்சிடுறாங்க. அடைச்ச பிறகு இவர் அங்கே போய் இருந்து முதல்ல உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தினது அவர் தாங்க. அங்கே போயிருந்து உண்ணா நோன்பு இருக்கிறார். அந்த சமயம் பார்த்து பல்லவ மன்னன்ட்ட புகார் போகுது, சமணர்கள் போய் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறான், மக்கள்லாம் அவன் பக்கம் போகிறாங்க அப்படின்ட்டு.
அப்போது மன்னன் வந்து அழைச்சிட்டு வர சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு இவர், யாமர்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் அப்படிங்கிற பதிகத்தை பாடி, மன்னனாக இருந்தால் எனக்கு என்னடா, ஈசன் தான் எனக்கு முதல்ல என் மன்னன் அழைச்சிட்டு வர சொன்ன, என்ன நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அழைத்து கொண்டு வர சொன்ன வந்த காவலாளிகள் இருக்காங்கள்ல, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர் கிளம்பி போகிறார் மன்னன்கிட்ட போய். அதுக்கப்புறம் அந்த வடதளி சுவர்லாம் இடிக்கப்படுகிறது. அப்புறம் சைவத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்ற வரலாறு. இதில் வந்து உட்பொருள் இருக்குது இல்லையா, இவ்வளோ நேரம் நம்ம பகிர்ந்து கொண்ட இந்த செய்திகளில் உட்பொருள் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் ஆட்சியாளர்கள் மடத்திற்கு பணிந்தார்கள். இப்போது சமீப காலமாக இப்போது நடக்கிற நான் இப்போ பதிவிடுற இந்த காலகட்டத்தில் இருக்க ஆட்சியை நான் சொல்லலை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மடங்கள் யாவும் அரசுக்கு பணிந்திருந்தது. இப்போது நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, சனாதனம் என்பது ஒரு சாரருக்கு மட்டுமல்ல, குறிப்பாக இந்துக்களுக்கு மட்டுமல்ல. சனாதனம் என்பது எல்லா மக்களிடம், எல்லா உயிரிடத்திலும் எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறை தான் சனாதனம். அதை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்கிறோம். அதை ஒழிக்கணும், அது இல்லாமல் போகணும்னு சொல்கிறவங்களோட தவறான புரிதல் என்னென்னா, சாமி நம்பிக்கை உள்ளவங்க, கடவுளை கும்பிட்றவங்க, ஆன்மீகவாதிகளுக்கு உரியது அந்த சொல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. அதை நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே சமயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு அரசு என்பது ஒரு இப்படி வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு சமுதாயம் அல்லது ஒரு நாடு என்பது 4 வகையாக பிரிக்கப்படும். எப்படின்னா, அரசாங்கம், அதாவது அரசு, பொருளாதாரம், சமூகம், சமயம், இப்படி 4 வகையாக பிரிக்கப்படும். இப்போது அரசு சரியாக இருக்கணும் அப்படின்னா, பொருளாதாரம் சரியாக இருக்கணும்னா, சமூகம் சரியாக இருக்க வேண்டுமென்றால், 4வதாக சொல்லப்பட்ட சமயம் சரியாக இருந்தால் அந்த நாடு அரசாட்சி ஓங்கும் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து கண்டுகொண்ட ஒரு வழிமுறை. அந்த சமயம் என்பது ஒரு சாரர் சார்ந்தது அல்ல, இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. சிறுபான்மையர், பெரும்பான்மையர், இந்துக்கள், அதிலே குறிப்பாக சைவர், வைணவர், என்னென்னவோ சொல்கிறோம் இல்லையா, அறுவகை சமயம், அவங்களுக்கும் உரியது. நான் நிகழ்ச்சியில் முன்னதே சொன்னது போல் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்குமே. ஏன்னா தர்ம வழி நடக்கிறத யாருங்க வேணான்னு சொல்லுவா? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? அதே போல் முகமது நபி என்ன பண்ணுறாரு, தூதுவராக தான் அவர். இயேசு கிறிஸ்துவும் முகமது நபியும் இறை தூதர்கள், இறைவர்கள் கிடையாது, இறைவன் கிடையாது. அவங்க இறை தூதர்கள், டிவைன் மெசேஞ்சர் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும்பொழுது, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதே போல் கல்லையும் மலத்தினையும் தன் மீது எரிகிற போது கூட அதை பொறுத்து கொண்டு அல்லாவிற்காக சகித்து கொண்டு மதத்தினை, சமயத்தினை பரப்பினவர் முகமது நபி. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. எந்த பகவத்கீதையிலும், பைபிளிலும், குரானிலும் மனிதர்களுக்கு மனிதர் இணக்கமாக இருக்க வேண்டாம் என்று தவறான செய்திகள் பரப்பப்படவில்லை. அப்போது என்னென்னவெல்லாம் தவறு என்று மனித குலம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறதோ அது எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுவது தான், முன்னிறுத்தி பேசப்படுவது தான் சனாதனம். அது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. அதை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய சகோதரர்கள், சகோதரிகள், எம்மதமும் நமக்கு சம்மதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் வந்து இணக்கமாக சென்று சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும். எல்லா மக்களும் ஒன்றுதான், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வழியை எடுத்துக்கிறோம். இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நாத்திகர்கள் யாருமே இறப்பது கிடையாதா? ஆத்திகர்கள் மட்டும்தான் இறந்து போகிறார்களா? சாமியை கும்பிட்டு ஏன் அவங்க இறக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க ஏன் இதெல்லாம் கடந்து வரல அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். எப்படின்னா, ஆத்திகர்களாக இருந்தாலும் நாத்திகர்களாக இருந்தாலும் இறுதியில் செல்லக்கூடிய இடம் இறைவனடி தான். அது இறைவன்னு நாம் சொல்கிறோம், சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் அதை வேண்டான்னு சொல்கிறவங்க இயற்கை அப்படிம்பாங்க. இயற்கையே இறைவன் தான் இல்லையா? நம்ம சூரியன், சந்திரன்லாம் வணங்குறோமே, அதெல்லாம் இயற்கை தான். அதை வணங்காதவங்கெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால் சனாதனம் என்பது எல்லோருக்கும் உரியது தான் என்பதை என்னுடைய காணொளி வழியாக, இந்த இறையருள் என்ற சேனல் வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது சரி என்று சொன்னாலும் சரி, சரி இல்லை என்று சொன்னாலும் சரி, என்னுடைய மனதில் பட்டது. எனக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது இந்த சமுதாயத்தில். நான் வந்து ஒரு பேச்சாளர், சொற்பொழிவாளர். அந்த வகையில் இதை நான் பதிவிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.